தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். G20 சமிட் ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் முறை நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் அந்த செரிமனி அட்டன் பண்ணல. பட் அவர் அவமானப்படுத்துற மாதிரி பல விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க பிரதமர் மோடி முன்னிலையிலேயே. இதை பத்தி தான் முழுக்க பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். G20 அதாவது 20 நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு. ஆனா இது பேரளவுக்கு மட்டும்தான். எதுக்கு சொல்றோம்னு புரியும். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இட்டலி, ஜப்பான், மெக்சிகோ, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, டர்க்கி, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது எல்லாமே நாடுகள், 19 நாடுகள். 2 ரீஜனல் பாடிஸ்ங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யூரோப்பியன் யூனியன், இன்னொன்று ஆப்பிரிக்கன் யூனியன். இப்போ புரியுதா? G20 அப்படின்னா 20 நாடுகள் மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனா 19 நாடுகள், 2 ரீஜனல் பாடிஸ்ன்ற உண்மையை இப்ப தெளிவா புரிஞ்சுங்க மக்களே. ஓகே, இந்த உலகத்துல G20 நாடுகள் இருக்குல்ல, இதோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் சொல்றேன். அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு இதுன்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தோட ஜிடிபி இருக்குல்ல, அதுல இந்த G20 நாடுகளோட கான்ட்ரிபியூஷன் மட்டுமே 85%. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு தான் மிச்சம் இருக்க 15%. அப்புறம் ஒட்டுமொத்தமான குளோபல் ட்ரேட் இருக்குல்ல, அதுல இவங்களோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் 75%. அண்ட் உலக மக்கள் தொகை இருக்குல்ல, அதுல 3ல் 2 பங்கு மக்கள் தொகை இந்த G20 நாடுகள் கிட்டே அடங்கிடுதுங்க. மற்ற அந்த ஒரு பங்கு மட்டும் தான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் எவ்வளோ பவர்ஃபுல் இந்த அமைப்புன்னு சொல்லிட்டு. ஒரு ஆப்பிரிக்க நாடு G20 மாநாட்டை தலைமை ஏற்று இது வரைக்கும் நடத்தினதில்லை அந்த கண்டத்தில். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நடந்திருக்கு சவுத் ஆப்பிரிக்காவில். இதுவே ஒரு பெரிய பெருமை தான். யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பெரிய மாநாட்டை நடத்துறது எவ்வளோ கஷ்டம். இந்த G20 மாநாட்டை நம்ம இந்தியாவில் நடக்கும்போதே பார்த்தோம் இங்கே எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கோன்னு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆப்பிரிக்கா கண்ட்ரி பண்ணுதான் அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். இந்த ஈவெண்ட் ஒட்டு மொத்தமாக 2 நாட்கள் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் அப்போ சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்ததா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஆப்பிரிக்கன் ஒயிட் பீப்புள் இருக்காங்களே அவங்க சார்ந்த சின்ன முருகல் நிலை ட்ரம்ப்புக்கும் சிரில் ராமபோசா சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட் அவருக்கு ஏற்பட்டதா இருக்கட்டும், இது போல நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல, இதெல்லாம் மனசுல வச்சு நான் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு ட்ரம்ப் விடாப்படியா நின்னாருங்க. ஆனா ஒரு விஷயம் விரும்பினாரு, நான் இல்லாம பண்றீங்களே உருப்படக்கூடாது, நாசமா போயிடணும்னு தான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. இதுக்கு சில வேலையெல்லாம் பார்த்து விட்டாங்க. ஆனா எதுவுமே இங்க பழிச்ச மாதிரி தெரியல. ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அடுத்த வருஷம் இந்த G20யோட பிரசிடென்சி இருக்குல்ல, அது யார்கிட்ட போக போகுதுன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா கிட்ட தான். டிசம்பர் 1ஆம் தேதி வாக்குல அமெரிக்கா இந்த பிரசிடென்சியை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அடுத்த வருஷம் இவங்க தான் இந்த G20க்கு தலையா இருந்து ஃபுல்லா வழி நடத்த போறாங்க. அதுல இருக்க மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் தலைவர் ஆவாங்களே, அந்த வகையில அமெரிக்கா கையில் எடுக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க G20 சமிட் சார்ந்த சவுத் ஆப்பிரிக்கா நடந்திருக்கு பாருங்க. இந்த காட்சியெல்லாம் ட்ரம்ப் பார்த்தாருன்னா சத்தியமா மனுஷன் சம காண்டாவார். அது மட்டும் தெளிவா தெரியுது. ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமும் நடந்திருக்குங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரெடிஷனை பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த G20ல. அது என்ன ட்ரெடிஷன்னா, இந்த கவர்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதாவது இந்த கோட்லாம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜு கையில் வச்சிருப்பாலும் சின்ன சுத்தி மாதிரி. இதே போல G20 பிரசிடென்சி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட தலைவர் கையில் அந்த கவல் இருக்கும், அந்த சின்ன ஹேமரு. இதை வச்சு ஒரு ரிச்சுவல் நடக்கும். அதாவது ஒரு முறை தலைமைத்துவம் இன்னொருத்தர் கைக்கு மாறும்போதும் அந்த கவலை பிரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா கையிலிருந்து சவுத் ஆப்பிரிக்கா கைக்கு இந்த பிரசிடென்சி போகுது அப்படின்னா, நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டரோ இந்தியா ரெப்ரசென்ட் பண்றவங்களோ அந்த கவலை அந்த சவுத் ஆப்பிரிக்கா லீடர் கிட்ட கொடுப்பாங்க. இது போலதான் ஃபுல்லா தலைமை மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட கவல் இருக்குல்ல, இத அமெரிக்கா சைட்ல இருந்து வாங்குறதுக்கு ட்ரம்ப் வரல. இன்னும் அடுத்தடுத்து ட்ரம்ப்புக்கு அடுத்த வட்டத்தில் இருப்பாங்க பெரிய பெரிய தலைங்க, அவங்களும் யாரையும் அனுப்பி வைக்கல. ஒரு ஜூனியர் டிப்ளமேட்டுங்க இவரு அமுச்சு விட்டுருக்காங்க. அமுச்சு விட்டு ஏங்க அந்த கவலை அவர்கிட்ட குத்தமிச்சிருங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த மனுஷனுக்கு பயங்கரமா ஈகோ ட்ரிகர் ஆயிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட் இவர் தலைமையில் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு G20. கடுப்பானவர் என்ன பண்ணிட்டாரு, நான் எதுக்கு ஒரு ஜூனியர் கிட்ட கொடுக்கணும், என்னாலாம் கொடுக்க முடியாது, இந்த அமெரிக்கா கேட்டுச்சுன்றதுக்காக நான் ஆட முடியாது, இந்த ஈக்குவல் ரேங்க்ல இருக்க அபிஷியல்ஸ் இருக்காங்களே அவங்கள அனுப்புங்க, வேணா நான் கொடுத்து விடுறேன். இந்த அளவுக்கு பேச எவ்வளவு கட்சி வேணும் ட்ரம்ப் எதிர்த்து இவர் பேசி வச்சிருக்காருங்க. I now say that this gavel of this G20 summit formally closes this summit and now moves on to the next president of the G20, which is the United States, where we shall see each other again next year.
The summit is therefore closed. க்ளோசிங் செரிமனில என்னென்ன பேசினார்னு பார்த்தீங்களா? அந்த கேவலை கொடுக்கவே மாட்டேன்ட்டாரா? ஓகே ரைட்டு. இந்த முறை பார்த்தீங்கன்னா அன்யூஷுவலாக நடந்த இன்னொரு விஷயம், எப்பவுமே இந்த டிக்ளரேஷன்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் இந்த சம்மிட்டோட முடிவு இருக்கு பாருங்க, அப்பதான் ஏற்றப்படும். டிக்ளரேஷன் எல்லா தலைவர்களும் ஒப்புக்கொள்ளப்படும். ஆனா இந்த முறை கடைசி நாள்ல டிக்ளரேஷன்லாம் எடுக்கல, ஆரம்பத்திலே முடிச்சிட்டாங்க. இதுவே அமெரிக்கா பெரிய கடுப்பு கொடுத்துச்சு. என்ன வழக்கத்துல மாத்தி மாத்தி பண்றீங்க, சவுத் ஆப்பிரிக்கா பண்ணது சரியில்லைன்ட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே அமெரிக்கா ஒரு ப்ரெஷர் கொடுக்கும், மற்ற நாடுகள் புலம்பும். ஆனா இந்த முறை சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்த ப்ரெஷர்ல அமெரிக்கா புலம்புது. ரொம்ப புதுசா இருக்கு பாத்தீங்களா? இல்ல மல்டிலேட்டரல் கோஆபரேஷன், எல்லா நாடுகளுக்குள்ளேயும் மெம்பர்ஸ் நாடுகளுக்குள்ளேயும் நம்மள ஒத்துமையா இருக்கணும்ப்பா, ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரெண்டாவது இன்க்ளூசிவ் growth ஃபார் டெவலப்பிங் நேஷன்ஸ், வளர்ந்து வரும் நாடுகள் இருக்குல்ல இந்தியா மாதிரி, அந்த நாடுகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாம அந்த வளர்ச்சிக்கு பங்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். நான் மட்டும் மேல வந்தா பத்தாது, நம்ம அமைப்புல இருக்க மற்றவங்களும் மேல வரணும்னு நினைக்கிறதுலாம் பெரிய விஷயங்க. அது G20 பண்ணுது. அப்புறம் இந்த கிளைமேட் ஆக்ஷன், அதாவது உலக வெப்பமயமாதலா இருக்கட்டும், இந்த பருவநிலை மாற்றம் சார்ந்த பல மாறுதல்களா இருக்கட்டும், இதுதான் மனுஷகுலம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பெரிய தலைவலியே. அதுக்கு நம்ம தீர்வு காரணம்னு இது போல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் டிக்ளரேஷனா கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த டெட் ரிலீஃப் ஃபார் புவர் நேஷன்ஸ், ஏழை நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளுக்கு நிறைய அமைப்புகள் காசு கொடுத்துருக்கோம், கடன் உதவி பண்ணியிருக்கோம், பல நாடுகளும் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எதுக்கு அவங்க கிட்ட கடனை திருப்பி கேட்குறீங்க? அங்க இருக்க மக்களும் மனுஷங்க தான், அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதனால அந்த கடனை அவங்க திருப்பி செலுத்துறதுல இருந்து விலக்கு கொடுக்கலாம். இது போல ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணான்னு இப்படி வச்சிருக்காங்க. உலக நன்மைக்குன்னா இப்படி இருக்கணும், அதை விட்டு நான் தான் வல்லரசு, நான் சொல்றதை கேட்கணும், அந்த மனப்பான்மையில் இருக்கக்கூடாது. சப்போர்ட் ஸ்மால் ஐலண்ட் அண்ட் லெஸ் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ், இது என்ன டிக்ளரேஷன்னா, சின்ன சின்ன தீவுகள் இருக்குல்ல, அந்த தீவுகளால் பெருசாக மேலே வர முடியாது. அங்கே என்ன எக்கானமி சார்ந்து பெருசாக வளர்ச்சி இருக்க போது அங்கே இருக்க மக்களுக்கு, அந்த மக்களுக்கும் நம்ம உதவணுன்றாங்க. அது கூடவே இன்னொரு விஷயம், இந்த வளரும் நாடுகள்னு சொல்ல முடியாது, இது கிட்டத்தட்ட வளராத நாடுப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மேலே வர முடியாது. இது போல நாடுகள் இருக்குல்ல, அவங்க ப்ளஸ் ரொம்ப குறைந்த வளர்ச்சி கொண்ட நாடுகள், இவங்க எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணுன்றாங்க. இந்த கம்யூனிசம் சார்ந்து பல பேரும் பேசுவாங்க, ஆனால் அது செயலாற்ற முடியும்னா அது G20 பண்றாங்க. ப்ரோ அப்போ இந்தியா கம்யூனிஸ்ட் தேசம்னு சொல்றீங்கன்னா கேட்டிங்கன்னா, அப்படி சொல்லலை. என் வயிறு பசிச்சது முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டேன். ஆனால் இன்னொரு நாட்டுக்கு பசிக்குதுல, அங்கே இருக்கிற மனுஷன் தானே, அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற என்ன இருக்கு பாருங்க. அது எல்லாருமே பண்றோம் பார்த்தீங்களா? இதுதான் பெஸ்ட்னு சொல்ற G20. நேட்டோவை விட G20 நான் பெஸ்ட்னு ஒரு முறை சொல்றது காரணம் இதுதான். நேட்டோ ஒரு மிலிட்டரி அலையன்ஸ், என்ன அடிச்சா என் கூட இருக்கிற 31 பேரை சேர்ந்து வந்து அடிப்பாங்கன்றது. ஆனா இது எதுக்கு அடிக்கணும்? அடியே வேணாமே, எல்லாரும் வளர்ந்துட்டு மேலே போ, நல்லா இருப்போமே அப்படின்னு நினைக்கிற அமைப்பு. வித்தியாசம் தெரியுதா? ஆனா என்ன, நேட்டோ மாதிரி அச்சா கூட்டு வரதுக்கு ஆட்கள்லாம் வரமாட்டாங்க மிலிட்டரி அலையன்ஸ்லாம் இந்த G20 பொறுத்த வரைக்கும். இந்த ஆப்பிரிக்கா இருக்குல்ல, அது சார்ந்த ப்ரியாரிட்டிஸ் டிக்ளரேஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுங்க. எப்பவுமே பிரசிடென்சி ஒரு நாடு பண்ணது G20னா அவங்க சார்ந்த நலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் ஃபுட் செக்யூரிட்டி ஆப்பிரிக்காவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது சார்ந்த டிக்ளரேஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இண்டஸ்ட்ரியல் growth, எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் டிஜிட்டல் ஆக்சஸ், இவ்வளோ விஷயங்களும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் ரொம்ப பெருசாக வளர்ந்தா எப்படிங்க இருக்கும்? ஏன்னா இது வரைக்கும் அந்த மக்கள் பட்ட கஷ்டம் வேற எந்த மக்களும் பட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ உலகத்துல புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த மருந்தை சோதிக்கிற கிட்டத்தட்ட அது ஹியூமன் ட்ரையல் இல்லை, அனிமல் ட்ரையல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை பொறுத்த வரைக்கும். அதுவும் பர்கினா ஃபாசோவோட பிரசிடென்ட்டா இப்போ ஒரு ஆண்டுகிட்டு இருக்காரு பாருங்க, இப்ராஹிம் ட்ராவோர். அவரை மாதிரி இன்னும் பல தலைவர்கள் ஆப்பிரிக்கா கண்டம் பார்த்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா கண்டத்துக்கு ஒரு பேர் இருக்குல்ல, கெத்துப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்ட்டு, அந்த பேர் அவங்க தட்டி பறிக்க முடியும். இந்த கனவு நிறைவேற ஒரு 500 வருஷம் ஆகுதோ 1000 வருஷம் ஆகுதோ, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆப்பிரிக்கா கண்ட ஒரு கட்டத்துல பெருசா வந்து நிற்கும் பாருங்க. ஏன்னா அந்த மக்கள் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பா பலன் கிடைச்சே ஆகணும். அர்ஜென்டினா பிரசிடென்ட் என்னாச்சு, ட்ரம்ப்புக்கு ரொம்ப 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 நெருங்கியவர் யாரு, இந்த அர்ஜென்டினா பிரசிடென்ட். அவர் என்ன பண்ணிட்டாரு, என் தலைவன் இந்த G20 சம்மிட்டுக்கு வரல, நான் மட்டும் எதுக்கு வரணும், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. அவர் வராம அர்ஜென்டினாவோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல பாப்லோ கியூர்னோ, இவர் அமுச்சு விட்டாரு, நீ போய் பார்ட்டிசிபென்ட்டா இருப்பா அப்படின்ட்டு. எப்பா கடைசியில செரிமனி முடியுது பார்த்தீங்கன்னா அப்ப வராரு, அந்த ஸ்கூலுக்கு பசங்க லேட்டா வரா மாதிரி வந்தவர். சும்மா இல்லைங்க, தலைவன் ட்ரம்ப்புக்கு என் தலைவர் அர்ஜென்டினா பிரசிடென்ட் விசுவாசத்தை காமிச்சிட்டாரு. நான் என் தலைவர் காட்டின விசுவாசத்தை நான் பண்றேன் பாரு அப்படின்ட்டு. இந்த டிக்ளரேஷன்ஸ் ஒன்னா அங்க அனௌன்ஸ் பண்ணப்பட்டு இருந்துச்சுல, அப்ப இவர் உள்ள புகுந்து, ஆஹா நீங்கெல்லாம் ஏத்துக்கிறீங்க, நான் ஏத்துக்க முடியாது, அர்ஜென்டினா ஏத்துக்காது, எப்படிங்க நீங்க ஜாயின்ட் டிக்ளரேஷன் எப்படியா கொண்டு வரலான்ட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட் அதை மதிக்கவே இல்லையே, எல்லாம் ஒத்துக்கிட்டாச்சு, உனக்கு மட்டும் என்னப்பா பிரச்சனைன்ட்டு அந்த டிக்ளரேஷன் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது சார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரிஞ்ச அமெரிக்கா என்ன இவ்வளவு அவமானகரமான வேலையை பார்த்துட்டு இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா, இவங்கெல்லாம் ஒரு தலைன்னு சொல்லி நீங்க நம்பி போயிட்டு இருக்க G20ல ஒர்ஸ்ட் அப்படின்னு ஒயிட் ஹவுஸ்ல இருக்க அபிஷியல்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிரில் ராமபோசா இப்போதைக்கு இவர் தான் டாக் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம் இந்த விஷயங்களை பண்ணதுனால. இவர் என்ன சொன்னாரு, இந்த கடைசி நாள் செரிமனியில லீடர்ஸ் எல்லாருமே டிக்ளரேஷன் இருக்குல்ல, இது சார்ந்து ஏதோ வார்த்தையா மட்டும் இருக்குன்னா பாத்துறாதீங்கப்பா, உலக நாட்டு தலைவர்களை சொல்றாரு, அந்த அமைப்புல இருக்க தலைவர்கள் கிட்ட இல்ல, நீங்களாம் இப்படி பாத்துறாதீங்க. ஏன்னா G20 பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தைன்றது எழுத்தா மட்டும் இருக்காது, அது எக்ஸிக்யூட் ஆகும், இதுவும் ஆகும் பாருங்க அப்படின்னு இருக்காரு. அப்புறம் இந்த கான்கிரீட் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல,
ரொம்ப திடமான முடிவுகளை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. இது இந்த முறை ரொம்ப வேகமா நடக்கும். ஏன்னா உலகம் போயிட்டு இருக்க வேகம் அப்படி நம்ம மேல வரணுன்ற துடிப்பு அப்படி. நாம எல்லாருமே இந்த உலகத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் மேல வரணும்னு நாம எப்பவுமே நினைச்சது கிடையாது. இது இந்த உலகத்துக்கான ஒரு நல்ல மெசேஜா நான் இந்த இடத்துல இருந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த டிக்ளரேஷன் சார்ந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணும்போதும் உலக சமாதானத்துக்காக, உலக அமைதிக்காகன்னு சொல்லி தான் இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ராமபோசா ஒரு கட்டத்துல ஒரு ஜோக் பண்ண அடிச்சாப்ல. இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது யாருக்கிட்ட? பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கிட்ட. அதாவது 2 நாடுகளோட அபிஷியல்ஸா அமர்ந்திருக்காங்க. மோடி அவர்கள் தலைமையில இந்தியன் அபிஷியல்ஸா இருக்காங்க, இங்க ராமபோசா தலைமையில சவுத் ஆப்பிரிக்கன் அபிஷியல்ஸா இருக்காங்க. அப்ப ராமபோசா என்ன சொன்னார் மோடி அவர்களை பார்த்து? ஏங்க, ஒரு G20 மாநாட்டை நடத்துறது இவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்றத நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க தலைதெறிச்சு ஓடி இருப்போம் அப்படின்னாரு. அப்ப எவ்வளவு ப்ரெஷர் அவங்க ஹேண்டில் பண்ணிருப்பாங்க பாருங்க அந்த கவர்மெண்ட். இதை கேட்ட மோடி அவர்கள் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. புரியுதா? ஒரு ஈவெண்ட்டை நடத்தி முடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைன்றது அவர் சிரிப்பிலே நல்லா தெரிஞ்சிச்சுங்க. எண்ட் ஆஃப் தி டே ராமபோசா அவர்கள் நம்ம இந்திய அரசுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டவனா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க இல்லைன்னா நாங்க இந்த செரிமனியை ஹோஸ்ட் பண்ணி இருக்கவே முடியாதுன்னு அவர் ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. இங்க இருக்கிற சில பேர் இந்தியா சார்ந்த என்ன நீங்க வெளியுறவு கொள்கை சார்ந்து பண்றீங்க அது இதுன்னு பேசுவாங்க. அப்ப இதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல போலாட்கள்லாம். ப்ரோ, நீ ஏதோ இந்தியன்றதுனால இந்தியாவை விட்டு கொடுக்காம பேசுற, அந்த அளவுக்குலாம் வெளிநாடுகள் இந்தியாவை பார்க்கல யாருன்னா இன்னும் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு காட்சியை காட்டுறேன் பாருங்க. இந்த பிரேசிலோட பிரசிடென்ட் இருக்கார்ல லூலா, இவரு இந்தியா சார்ந்து எந்த அளவுக்கு பிடிப்பு கொண்டிருக்காருன்னு பிரதமர் மோடி அவர்கள் கையை அவர் பிடிச்சிருக்கிறத வச்சு நீங்க முடிவு பண்ணிக்க முடியும். இப்படி பிடிச்சவர் தாங்க, கையை விடவே இல்லையே, அப்படியே பிடிச்சிக்கிட்டே கூடியே வராப்ல. ஆனா என்ன அப்படியே கூட்டு போவானன்ற மாதிரி மோடி அவர்களும் கையை எடுத்து உள்ள சரி வாப்பா அப்படின்னு கூட்டு போற மாதிரி இருந்துச்சு. அதாவது அமெரிக்கா மீதான பிரேசிலோட நம்பிக்கை இழப்பு இருக்குல்ல, அது அப்படியே இந்தியா மேல அவங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் அந்த காட்சியில அமைஞ்சிருந்துச்சு. இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, இந்த G20 மாநாட்டுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் வரவே இல்லை. ஒரு பக்கம் ட்ரம்ப் வரல, ஒரு பக்கம் ஷீ வரல. சோ 2 பெரிய தலைகள் வரல. அப்படி இருக்கும்போது இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த இப்சான்னு சொல்லுவாங்க, இந்த 3 நாடுகள் சேர்ந்து சிமிலர் ஸ்ட்ரக்சர். இந்த இப்சா அவங்களோட ஐடியாலஜிஸ் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் 100% எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. தெரிஞ்சோ தெரியாமையோ தற்செயலா இப்ப ஏற்பட்ட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. யூனிலேட்டரலிசம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த உலகத்துக்கு தேவையில்ல, மல்டிலேட்டரலிசம் தான் வேணும். இந்த விஷயத்தை உட்புகுத்தி பல விஷயங்கள் அவங்க முடிவா எடுத்திருக்காங்க. ஆனா மக்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கங்க, ட்ரம்ப் இல்லாம ஷீ இல்லாம நடந்திருக்க ஒரு G20 சம்மிட் இதை விட பெரிய அடி அமெரிக்காவுக்கு வேற என்ன விட நினைக்கிறீங்க? ஏன்னா சைனா என்னைக்கு அச்சப்போ நாளைக்கு சேர்ந்து போன வச்சுங்க நாம. ஆனா அமெரிக்கா அப்படி இல்லை, சைலண்டா இருக்கும், சம்பவத்தை சிறப்பா செஞ்சு விட்டு போயிடும் ஃபியூச்சர்ல. இந்த காட்சி நீங்களே பாருங்க மக்களே, எந்த அளவுக்கு G20 மாநாடு ரொம்ப சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த குறிப்பா கையை பிடிச்சிருக்க விஷயம் சொல்லல, அதையும் பாருங்க. ஏற்கனவே ஈகோ உச்சம் பெற்றவர் தான் நம்ம டொனால்ட் ட்ரம்ப். இப்போ அவரே இல்லாம ஒரு G20 சம்மிட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாச்சா? இதுக்கப்புறம் என்ன ஆக போதும்? ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்டென்ட்டோட மனவினவா அமைஞ்சிருக்கு.
இதுக்கான பதில் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட தைரியம் இருக்குல்ல, அமெரிக்கா எதிர்த்து நான் பேச முடியும் அப்படின்ட்டு, இந்த தைரியம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை ஒழிப்பதற்கான ஒரு ஆரம்பம்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா அமெரிக்கா பகைச்சிக்கிட்டு வேற எந்த நாட்டு தலைவர் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட தலைமை மாற்றம் இருக்குல்ல, அதுக்கான அடித்தளத்தை இவரே அமைச்சுக்கிட்டான்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்லணும்னு புரிய நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.